Hi viewers, welcome to Jack and Max. Engineering Mathematics இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வந்து 1.26 பற்றி நம்ம பார்க்க போகிறோம். Where is the function f of x is equal to modulus of x differentiable அப்படின்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். இங்கே பாருங்கள் modulus of xனா minus x less than 0 less than xன்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ modulus of xக்கு ரெண்டு கண்டிஷனை கொடுத்து நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். அது என்ன கண்டிஷன் அப்படின்னா we have that modulus of x is equal to set of all x ன்னு ஒரு பாசிட்டிவ் வேல்யூ கொடுக்கேன். அப்போ x வந்து எப்படி இருக்குன்னா 0 விட greater than or equal to இருக்கணும். then minus x நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கேன். then x வந்து less than 0 இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனை நான் கொடுக்குறேன். இப்போ இதிலிருந்து நான் 3 கேஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கேஸ் வந்து x வந்து greater than 0, செகண்ட் கேஸ் x வந்து c equal to 0 இருக்கும்போது டிஃப்ரென்ஷியபிளான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தேர்டு கேஸ் x வந்து less than 0 இருக்கும்போது it is a differentiable or not அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் கேஸ் 1 கன்சிடர் பண்ணிக்குவோம். கன்சிடர் x greater than 0. x greater than 0 இருக்கும்போது நம்முடைய கண்டிஷன் என்னென்னா x. ஸோ தென் மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எந்த இருக்கும்னா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அந்த கண்டிஷனுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூவை எல்லாம் இன்க்ளூட் பண்ணணும். தென் we choose h small enough such that இதில் நான் என்ன சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஹச்சுங்கிற ஒரு வேல்யூவை ஸ்மால் வேல்யூவை நான் சூஸ் பண்ணுறேன். அதாவது எக்ஸோ இப்போ greater than 0 இதில் கொண்டு நான் ஹச்சை வந்து ஆட் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு டீவியேஷனும் ஏற்படாது. ஏன்னா எக்ஸு தான் greater than 0 இருக்கும். ஹச்சை ஆட் பண்ணுறதுனால எக்ஸ் லெஸ் தென் 0ங்கிற கண்டிஷனுக்குள்ளே போகாது. ஏன்னா எக்ஸ் வந்து இருக்கையில ரொம்ப லீஸ்டான ஒரு வேல்யூவை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் எக்ஸோட ஆட் பண்ணுறேன். ஸோ என்னோடய கண்டிஷன் எப்படி இருக்குன்னா such that x plus h greater than 0. therefore இப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கு இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அதே போல் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஹச்சாக இருக்கும். when எக்ஸ் greater than 0 இருக்கிறதுனால டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா எழுதுவோம். f dash of x is equal to limit h tends to 0 f of x plus h minus f of x divided by h. then இந்த வேல்யூவை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். then limit h tends to 0 modulus of x plus h minus modulus of x divided by h is less than limit h tends to 0 modulus of x plus h oda value x plus h. so x plus h, then modulus of x oda value x, then minus x divided by h, then x get cancelled, h is cancelled, then is equal to 1. so therefore the limit point is exits. okay, is a continuous function அப்படிதானே. so f is differentiable for x greater than 0. so first கேஸில் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா f is a differentiable ப்ரூவ் பண்ணிட்டோம். அதுமாதிரி செகண்ட் கேஸ் ப்ரூவ் பண்ணுவோம். கேஸ் நம்பர் 2 எடுத்துக்குவோம். கன்சிடர் x is equal to 0. இது டிஃபரன்ஷியபிளா ஆர் நாட் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியபிளுக்குள்ள ஃபார்முலா எழுதுவோம். f dash of 0.
எக்ஸு பதிலாக இப்போ என்ன பண்ணியிருக்கோம் 0 எடுத்திருக்கோம். ஸோ எலிமினேட் h tends to 0 f of x பதிலாக 0 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 0 + h minus f of 0 divided by h then is equal to 0 plus h எப்படின்னு என்ன எழுதுவோம் limit h tends to 0 modulus of h minus 0 isn't it divided by h வரும். f of 0ங்கிறது modulus of 0 modulus of 0நாலும் 0 ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ணலை டைரெக்டாகவே என்ன பண்ணிட்டோம் இது எழுதிட்டோம். இப்போ மாடுலஸ் ஆஃப் ஹச்சுன்னு இருக்குது. ஸோ மாடுலஸ் ஆஃப் ஹச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 2 டேர்மாக பிரிச்சுக்கலாம். ஒன்று ப்ளஸ் ஹச்சு அகைன் மைனஸ் ஹச்சு. ஸோ ப்ளஸ் ஹச்சும் மைனஸ் ஹச்சும் நமக்கு வந்து டிஃப்ரென்ஷியபிளா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போது கண்டிப்பாக லெஃப்ட் லிமிட் அண்ட் ரைட் லிமிட்டை வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட்டா ஆர் நாட் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்டெப்பும் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். So let us find the left and right limits. So first நம்ம வந்து ரைட் லிமிட் எடுப்போம். ரைட் லிமிட் வந்து எப்போவுமே பாசிட்டிவ் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அப்போ தான் மறக்காது உங்களுக்கு. ஸோ லிமிட் h tends to 0 plus modulus of h divided by h then is equal to limit h tends to 0 plus modulus of h உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூனா என்ன இருக்கும் கண்டிப்பாக என்ன இருக்கும் பாசிட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ h modulus of h வந்து உங்களுக்கு h divided by h though is equal to limit h tends to 0 plus is 1 is equal to 1 வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கணும் லெஃப்ட் லிமிட்டுக்கும் ரைட் லிமிட்டுக்கும் உள்ள வேல்யூ. இப்போ லெஃப்ட் லிமிட் கண்டுபிடிப்போம். லிமிட் h tends to 0 minus modulus of h divided by h then is equal to limit h tends to 0 minus h divided by h then is equal to minus 1. listen it இங்கே ப்ளஸ் 1 இருக்குது இங்கே minus 1 இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நாட் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டுமே ஈக்குவல் இல்லை. ஸோ இட் இஸ் நாட் எ டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன். So f dash of 0 does not exist, isn't it? Therefore f is not differentiable at x is equal to 0. Okay, second consider part நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது தேர்ட் கேஸ் நம்பர் 3 என்ன கன்சிடர் பண்ணுவோம் கன்சிடர் எக்ஸ் லெஸ் தென் 0 அப்படிங்கிற பார்ட்டை கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த கேஸில் மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து என்ன இருக்கும் அப்படின்னா தென் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் நம்ம ஏற்கனவே ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிட்டோம். தென் சூஸ் இதுலேயும் என்ன பண்ணுறோன்னா ஹச்சுங்கிற ஒரு ஸ்மால் வேல்யூவை நம்ம சூஸ் பண்ணுறோம் ஸ்மால் ஸோ இதோட ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன ஆகாது லெஸ் தானோ கிரேட்டர் தானோ எந்த சேஞ்சும் ஆகாது. ஸோ லெஸ் தென் 0விலே தான் இருக்கும். தென் therefore modulus of x plus h is equal to இதோட வேல்யூ உங்களுக்கு எந்த இருக்குன்னா minus of x plus h. okay therefore when x less than 0 அப்படின்னா அதோடைய டிஃப்ரென்ஷியபிள் ஃபார்முலா f dash of x is equal to limit h tends to 0 f of x plus h minus f of x divided by h. ஸோ அதில் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். லிமிட் h tends to 0 f of x plus h ஓட வேல்யூ மாடுலஸ் ஆஃப் x plus h minus modulus of x divided by h then is equal to ஸோ உங்களோட வேல்யூ எந்த இருக்கும் அப்படின்னா limit
h tends to 0 minus of x plus h minus x divided by h, then is equal to limit h tends to 0 minus x minus h minus x. Okay, so minus minus already இங்கே ப்ளஸ் ஆயிரும். ஸோ இது ப்ளஸ் கேன்சல் ஆகும். தென் டிவைட் பை ஹச். ஸோ இதுவும் கேன்சல் ஆகி மீதி இருக்கிறது -1 மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இஸ் a exit value. So f is differentiable for x less than 0. Combining all the three cases, we obtain that f is a differentiable at all x except 0. Therefore f dash of x, so value டைரக்டாக எழுதுகிறேன். f dash of x if என்ன கண்டிஷனில் x greater than 0 மட்டும் தான் அப்ளை பண்ணுறேன். greater than or equal to போடலை. ஏன்னா x is equal to 0 is not differentiable அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனல் ஆன்சரில் greater than or equal to போடக்கூடாது. only put on greater than. ஸோ if value is 1 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூ. அதே மாதிரி if x less than 0 இருக்கும்போது the value is -1. hence we proved. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.